வணக்கம் ஒட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான வீடியோ தான் இப்போது நம்ம போட போகிறது. என்னடா அது முக்கியமான வீடியோன்னு பார்க்குறீங்களா? நம்ம கால் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுகிறாரு பாருங்க, அதாவது வீடியோ கால் வந்தால் அதை பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டேட்டஸ் வைங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான், எல்லாருக்கும் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த லிங்கை வீடியோ வைங்க, ஸ்டேட்டஸ் வைங்க ப்ளீஸ். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்கேம் நம்ம நிறைய நியூஸில் பார்ப்போம். ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலயமா வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்டு, வாட்ஸ்அப் காலோ இல்லை லைக்லி வீடியோ கால் ஆர் ஆடியோ கால், இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்க பணம் 1 கோடி 1.5 கோடி கிட்டலாம் வந்து அபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு தான் அவேர்னஸ்க்காக அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து லைக் டைலக்ட் டோனாக நமக்கு கேட்குது. என்ன அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிள். ஒரு காலத்தில் வந்து கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்க, 4 டிஜிட் ஓடிபி நம்பர் சொல்லுங்க அப்படின்வாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப நம்பியார் காலத்து டெக்னிக் ஆகிடுச்சு. ஸோ மக்கள்லாம் நிறைய அவேர்னஸ் ஆகிட்டாங்க, ஓடிபி கேட்டால் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ட்டு. அதாவது நிறைய பேலன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்டு. நிறைய பேலன்ஸ்னால் வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி இந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்க பேலன்ஸ், நிறைய பேலன்ஸ் இருக்க அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணி அவங்களோட நம்பரை கால் பண்ணி பணத்தை அபேஸ் பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு. சரி, எப்படிங்க இந்த மாதிரி அதிக பணம் இருக்க பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அதுக்கு பெருசாக ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க. ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற பியூனை கரெக்ட் பண்ணால் போதும், ஈஸியாக வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் அதுக்கு ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஸோ இப்போ வந்து குப்புசாமி ஒரு அக்கௌண்ட்டில் 1 கோடி இருக்குது, சரி ஓகே அப்படின்ட்டு அந்த குப்புசாமியோட நம்பரையும் பேலன்ஸையும் நம்பரையும் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குப்புசாமின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை எப்படி பண்ணுவாங்கன்னா, ட்ரூ காலர்லேயே ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லி சிபிஐ அந்த மாதிரி சும்மா ஒரு பேச்சுக்கு டெல்லி சிபிஐ அப்படின்னு அவங்க நம்பரை ட்ரூ காலரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இவருக்கு கால் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சிபிஐ அப்படி சொல்லிட்டு தான் அந்த நம்பரே வந்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரி என்னப்பா டெல்லி சிபிஐ, சரி பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு கால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலோ ஒன்று வச்சுக்கோங்க. குப்புசாமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு பெரிய கேஸ் ஏதாவது ஒன்று போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இந்த போதை மருந்து கடத்தல் வழக்கில் மாட்டினார் பார்த்தீங்களா? அந்த கேஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேஸில் வந்து இந்த விட்னஸ் இந்த அக்யூஸ்ட் வந்து உங்கள் பேரை சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கன்றாரு, அந்த பணம் உங்கள் கையில் தான் இருக்குன்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் 1 கோடி தான் இருக்கு. அவன் என்ன பண்ணுவாங்க, 100 கோடி கொடுத்துருக்கான்னு இருக்காரு. ஸோ உங்களை வந்து நாங்கள் இப்போ சிபிஐ ஃபுல்லாக உங்கள் சர்க்கிள் பண்ணியாச்சு, ரவுண்ட் அப் பண்ணிட்டோம், நீங்கள் தப்பிக்கவே முடியாது, காலை கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்த தோணியில் ரியலாக இருக்கும். நீங்கள் வந்து சினிமாலாம் பார்ப்பீங்க பாருங்க, அந்த மாதிரி ரியலாகவே இருக்கும். அந்த அவங்க பயமுறுத்தி இவங்களை வந்து டைட் பண்ணிவிடுவாங்க. அதாவது இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃபோன் வந்து ஒரு வக்கீலுக்கோ இல்லை ஒரு போலீஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க திருட்டு பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எந்த ஒரு சிபிஐ ஆகட்டும் இல்லை இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், அவ்வளோ ஏங்க நம்ம தமிழக காவல்துறை ஆகட்டும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஃபோனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் கிளம்பி உடனே ஸ்டேஷன் வாங்கணும் என்ன கூப்பிடுவாங்க, தவிர ஃபோனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே மைண்டில் எடுத்துங்க. ஃபோனில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ இல்லை நீங்கள் அக்யூஸ்டாக இருந்தால் கூட சரி, உங்களை அரெஸ்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் வச்சு தான் உங்களுக்கு விசாரணை பண்ணுவாங்களே தவிர ஃபோனில் வந்து ஃபோன்லேயே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்த மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. சரிங்களா? இதே கோர்ட்டு இருந்தால் கூட சரி, சம்மன் அனுப்புவாங்க. கோர்ட்டில் இருந்துன்னா கூட சரி, சம்மன் அனுப்பி தான் வந்து உங்களுக்கு வந்து சம்மன் உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் வாங்க விசாரணைக்கணும், இதுதான் கூப்பிடுவாங்களே, இதுதான் முறை. சரிங்களா? மற்றபடி ஃபோன்லேயே அரெஸ்ட் பண்ணிட்டா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போவே, இல்லை சார் நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணல சார், எனக்கு அது சம்மந்தம் இல்லை சார், அப்படியா சரி உன்னை என்ன அதை ரிலீஸ் பண்ணுறோம், பட் இப்போ நீ ஒரு சூரிட்டி பண்ணணும், என்ன சூரிட்டி அப்படின்னோடனே உடனே ஒரு 50 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் இப்போ சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா வேணா உங்களை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணாமல் உங்கள் கேஸில் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதில் இன்வால்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த பணத்தை லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற தோணியில் மிரட்டி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட். சரிங்களா? இது வந்து இப்போ லேட்டஸ்ட் ரொம்ப ட்ரெண்டாக, கண்டிப்பாக 2 நாள் ஒரு முறையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு நியூஸ் வந்து டெய்லி, அதாவது இந்த 2-3 நாளைக்கு ஒரு நியூஸ் பார்க்க வேண்டியதாகவே இருக்குது. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். ஸோ யாருமே வந்து
ஃபோனில் வந்து இங்கேருந்து பேசுகிறோம், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோன்னா என்னன்னு கேளுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சார் நீங்கள் யாராக இருந்தாலும் வாங்க, லோக்கல் ஸ்டேஷன் வாங்க, லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, அங்கே உட்காந்து கூட என்கொயரி பண்ணுங்கள், தப்பு இல்லை. சரிங்களா? எப்போவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்கேருந்து 100 கால் பண்ணாலும் கண்ட்ரோல் ரூம் போயிட்டு உங்களுக்கு இருக்க, நீங்கள் எந்த லிமிட்டில் இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து உங்களுக்கு இன்சார்ஜ், அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பே. சரிங்களா? ஸோ இமீடியட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தாலும், இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங் வந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனாக கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதனால் வந்து இதில் வந்து பயந்து உடனே பணத்தை அனுப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் யாருமே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஒருவேளை பணத்தை அனுப்பினாலும் இமீடியட்டாக ஒரு 1 hour 2 hours குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணம் மேக்ஸிமம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் யாரும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. தயவுசெய்து வந்து அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸாவோ வந்து இந்த வீடியோ லிங்க் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியட்டும். இல்லை வீடியோ தான் வைக்க முடியலனாலும் இந்த மெசேஜை நீங்கள் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.